ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து தன்னோட லவ்வை வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். கோவிலில் வச்சு சொல்லிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. மாயா வந்து கேட்குறாங்க, என்னை கோயிலுக்கு அழைச்சிட்டு போச்சினு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன திடீர்னு கேட்குறேன், நீ தான் உனக்கு தான் கோயிலுக்கு போனாலாம் பிடிக்காதில்ல அப்படின்னோன்னே, என்ன இப்படி சொல்லிட்டேன், நான் என்னை முதல்ல நீ தான் அழைச்சிட்டு போனேன், நான் மறுபடியும் திரும்ப வருவேனா வரமாட்டேனான்னு எனக்கு சுத்தமாக தெரியல, நானும் போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன், உன் கூட வந்து எனக்காக இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ இப்படி கேட்குற, நீ நிச்சயமாக திரும்பி வருவே, என் உள் மனசு சொல்லுது அப்படின்னோன்னே, நான் வருவேன்னு எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பேப்பர் கிடச்சிருச்சுன்னா நீ உடனே திரும்பி வரப்போகிற, அவ்வளோதான விஷயம், அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னோன்னே, முன்னாடிலாம் நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன், இப்போ நான் கூப்பிட்றேன் நீ வர மாட்டேங்கிற, நீ ஒரு சின்ன விஷயம் நான் ஆசைப்பட்றேன், அதை கூட நீ இப்படி யோசிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோன்னே, இவ்வளோ தானே நான் அழைச்சிட்டு போகிறேன், வா பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரொமான்டிக்காக சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்தோன்னே பூஜை சாமான் வாங்கணும், ஒரு தட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னா, மாயா நீ தான் பேசுகிறியா அப்படின்னோன்னே, ஆமாம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு வாங்குறாங்க. வாங்கி முடித்தோன்னே சரி வா போகலாம் அப்படின்னோன்னே, என்ன பூ வாங்கி கொடு அப்படின்னா, அதான் பூ அதில் இருக்கேன், நான் கேட்டது எனக்கு அப்படின்னோன்னே, ஓ நீ பூவெலாம் வச்சுப்பியா அப்படின்னா, அதெல்லாம் தாராளமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ 2 முழம் வாங்குறாங்க. நம்ம சீனு வாங்கிட்டு வந்து மாயா தலையில் வச்சு விடுவாங்கன்ட்டு லைட்டாக எதிர்பார்க்குறாங்க. இப்படி திரும்புகிறப்ப கரெக்டாக வந்து சீனு கையில் கொடுத்து இந்தா வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து மாயாவே தலையில் வச்சுக்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் வந்து கோயிலுக்குள்ளே போனோன்னா அர்ச்சனை தட்டை வந்து கொடுக்குறாங்க. சீனு பேருக்கு அர்ச்சனை ராசி நட்சத்திரம் சொல்லி மாயா பண்ணோன்னா அதிர்ச்சியாக சந்தோஷமாக ஆகுறாங்க நம்ம சீனு. அதே சமயத்தில் மாயா பேருக்கும் அர்ச்சனை சொல்லி முடிச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. வேண்டி முடிச்சுட்டு இங்கே வந்து சொல்லு மாயா, இப்போ தானே கோயிலுக்கு வந்திருக்கோம், முதல்ல வந்து உட்காருவோம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இப்போ நான் வந்து என் காதலை வந்து சீனுக்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன் இந்த ஊரை விட்டு, அப்படி சொல்லாமல் போயிட்டா மனசு காலம் முழுக்க வந்து நான் கஷ்டத்தையே அனுபவிக்க நான் விரும்பப்படலை, அதனால் நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன், நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. வேண்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பலமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சீனு வந்து தொட்டு கேட்டோன்னே, இரு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சீனு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோன்னே, நான் உன்னை ரொம்ப மனப்பூர்வமாக விரும்புகிறேன் அப்படின்னோடனே சீனு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நான் சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன், நீ வந்து இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்க, என்னை கலாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, அதான் எனக்கு தான் நிச்சயம் ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன, இல்லை சீனு நான் வந்து உண்மையிலே சின்சியராக வந்து நான் வந்து உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு. என்ன தான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே மாயா, நீ தான் வந்து வில்லேஜ் பசங்க என்னையெல்லாம் வந்து விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேல்ல, இப்போ என்ன புதுசாக என்னை வந்து கலாய்க்கிற அப்படின்னு. சீனு நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இதுக்கப்புறமேட்டுக்கு வருவேனா வரமாட்டேனான்னு தெரியாது, அதனால் வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சி சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா, மாயா மறுபடியும் போகணும், இது ரொம்ப லென்த்தாக போகுது இந்த காமெடி, என்னை கலாய்க்கிறதெல்லாம் அப்புறம் கிளம்பி வச்சுக்கலாம், வா டைம் ஆச்சு கிளம்பி போகலாம் அப்படின்னோன்னே, என்ன விளாட்றியா, நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து நான் என் லவ்வை சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோன்னே, அப்படியா அப்படின்னா அங்கே இருக்குல்ல அந்த சூலம் அதில் வந்து கையை வச்சு பாரு அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து கையை வச்சிடுறாங்க நம்ம மாயா. கை வச்சதுக்கப்புறம் கையிலேருந்து வந்து சிவப்பு கலரில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சீனு கண்டுக்காமல் இருக்காங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்த்தோன்னே என்ன மாயா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போடுறாங்க. நான் என்ன விளையாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினச்சியா, நான் வந்து உண்மையிலே மனசார உன்னை வந்து விரும்புகிறேன்னு சொல்கிறேன், இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியா, நீ சொன்னதை செஞ்சுட்டேன் அப்படின்னோடனே டக்குன்னு வந்து வந்துடுறாங்க. சிவராமன் வந்தோன்னே வந்து என்ன மாயா இங்கே வந்திருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, சும்மா தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி மாயா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போயிட்டு வந்து ஊருக்கு வந்து நம்ம ஊருக்கு சீக்கிரம் திரும்ப வந்துடுவ, இந்த கோவிலில் நீ வேண்டிக்கிட்டேன்னு ஏன் நீ வேணுனது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னோடனே டக்குன்னு வந்து சீனுவை பார்க்குறாங்க. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாயா வந்து தனியாக அவங்க ரூமில் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு திங்ஸாக பேக் பண்ணி பேக்கில் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து சீனு வந்து சொல்கிறாங்க, அட நம்ம சொன்னோன்ட்டு உடனே வந்து அவள் வந்து செஞ்சிட்டாலே, இப்படி சூளத்தில் கையை வச்சு என்ன நடக்குது, இப்போ போய் வந்து சொல்கிறியே, நான் எத்தனை ட்ரிப்பு கேட்டேன், இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இந்த பக்கம் வந்து
சீனு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மாயாவும் எனக்கும் தெரியும் சீனு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு புரியுது. பட் இருந்தாலும் நான் சொல்லாமல் போயிட்டா என் மனசு கஷ்டப்படும்ல, அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து உன்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் இப்போ போய் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் அன்றைக்கி நான் கேட்டிருந்தப்போ சொல்லியிருந்தேனாவது நான் ஏதாவது பண்ணியிருப்பேனே. இப்போ வந்து நான் எப்படி இவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்கிறது, பத்திரிக்கை வரைக்கும் அடித்தாச்சே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து குழம்பிகிட்டு இருக்காங்க நம்ம சீனு. அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து போலீஸ் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மாயா வந்து கிளம்பி பேகெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறாங்க. வச்சுட்டு கீழே மாடிப்படி வழியாக இறங்குறப்ப வந்து சாரு வந்து இனிமேல் கவலைப்படவே தேவையில்லைன்னு பார்வதி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவளை வந்து பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு, இனிமேல் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம், இனிமேல் வந்து நம்ம வீட்டில் எந்த ஒரு தடங்களும் வராது, ஆவுன்னு அவள் தானே வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஆளாக வந்து நிற்பா, இனிமேல் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம், சீனு வந்து கல்யாணம் பண்ணுறதுல வந்து எந்த சிக்கலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கிளம்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கார் வாசல்லே நிற்கிது ஜீப்பு. அதில் வந்து கரெக்டாக ஏறுறாங்க மாயா. ஏறி போகிறத வந்து இந்த பக்கம் தனாவை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.